யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ராமலிங்கம் சந்திரசேகர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை 8:45 மணியளவில் யாழ் மாவட்ட செயலகத்தில் அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன், அரசாங்க அதிபரும் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளருமான மர்தலிங்கம் பிரதீபனும் உடனிருந்துள்ளனர். மேலும் கடமையேற்பு நிகழ்வில் அரசாங்க அதிபர், திட்டமிடல் பணிப்பாளர், உள்ளக கணக்காய்வாளர், நிர்வாக உத்தியோகத்தர் உள்ளிட்ட பதவிநிலை உத்தியோகத்தர்களும் பங்கு பெற்றுள்ளனர். மின் இணைப்பு வழங்கல் தொடர்பாக குடியேற்றம் சம்பந்தமாக பொறிக்கிற தன்மை சரியாக இன்னும் பயிற்சிக்கு கொடுக்கப்படல. அதாவது அந்த 40% இருக்கிறது. ஆனாலும் அதை 100% அறிவுறுத்தல் அல்லது பயிற்சிகள் வழங்கப்படாத காரணமாக அவர்கள் அதை சரியாக அவர்களே இங்கு வந்திருக்கின்ற அரச நிறுவனங்களே அதிகாரிகளே அனைவருக்கும் எனது இன்றைய இந்த கால் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த யாழ் மாவட்ட நான் மிகவும் உறுதியாக இருக்கின்றேன். அந்த வகையிலே தலைவரை உணர்ந்து எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தலைவர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே, கௌரவ ஆளுநர் அவர்களே, யாழ்ப்பாண மாவட்ட உறுப்பினர் செய்யப்பட்டு 1 மாதங்கள் ஆகின்றன. அந்த சூழலில் எங்களின் பின்னர் நாட்டிலே வெள்ளநத்தம் ஏற்பட்டு மக்களுக்கான இடரீக்கும் பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டு நாங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்ற வேண்டிய சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த நாட்டிலே பல்வேறு விடயங்களே பாதிக்கப்பட்டிருக்கின்ற தலைமையிலாக அன்புக்குரிய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சார்பிலே